Hi friends, welcome to our Katral Pathai YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன அப்டேட் பார்க்க போறீங்க அப்படினா மெட்ராஸ் யூனிவர்சிட்டில படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படினா உங்களுக்கு என்னென்ன எடுத்துட்டு போணும், எங்க போணும், எப்படி எக்ஸாம் எழுதணும்ன்றத பத்தி எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்களுடைய ஐடி கார்டும் ஹால் டிக்கெட்டும் மஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போ நம்ம எக்ஸாம் எழுதணுன்னாலும் இந்த ஐடி கார்டு அண்ட் ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த டைமிங்க்கு நம்ம அங்கே போகிறது. நமக்கு 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு பிஃபோராகவே ஒரு 8:30 8:45க்கெலாம் வந்து காலேஜை நீங்கள் ரீச் பண்ணுறது ரொம்ப நல்லது. எக்ஸாம் வந்து 9:30லேருந்து ஆஃப்டர்நூன் 1:30 வரையும் மார்னிங்கில் எக்ஸாம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம் நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளூ பென், பிளாக் பென், பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், ஸ்கேல், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேல்குலேட்டர்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் கேல்குலேட்டருக்கு தான் அலோடு இருக்குது. சயின்டிஃபிக் கேல்குலேட்டருக்கு அலோட் கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ் கோட் சொல்லியிருக்காங்க. ஜென்ஸுக்கு வந்து நார்மல் கேஷுவல் அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோன் ஜீன்ஸ் அண்ட் ஹாஃப் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லேடிஸ்க்கு வந்து சுடிதார், ஷால் அண்ட் சாரீ வேர் பண்ணலாம். லெக்கின் அண்ட் டாப்ஸ், ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா எஃப்என் சொன்னவங்களுக்கு 10 AM to 1 PM வரையும், ஆஃப்டர்நூனில் எக்ஸாம் இருக்கவங்களுக்கு ஏஎன் இருக்கவங்களுக்கு 2 o'clockலேருந்து 5 o'clock வரையும் எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோன்ட் டூ மால் ப்ராக்டிஸ் சொல்லியிருக்காங்க. டோன்ட் டேக் பிட் பேப்பர், டோன்ட் காப்பி இட், மேபி கெட் இன்டு ரிஸ்கி ட்ரபிள், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாது. பிட் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபோன்லேயோ இல்லை மற்ற அவங்கக்கிட்ட கேட்டு எழுதுறதோ இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுடைய பேப்பருங்களை வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீட் த கொஸ்டின் பேப்பர் ஒன்ஸ் ஃபார் 10 minutes அண்ட் ரைட் யுவர் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோன்ட் காண்டாக்ட் வித் எனி ஒன் தேர் அண்ட் கோ வித் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் கம் பை சேஃப், டோன்ட் டேக் பிட்வீன் எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் எக்ஸாம்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே தேவையில்லாமல் யாரோடனும் பேசக்கூடாது. நெக்ஸ்ட்டு சேஃபாக உங்களுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைனல் ஒன் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோன்ட் கம் அவுட் இன் பிட்வீன் டைம் வென் எக்ஸாம், டைம் ஓவர், ஜஸ்ட் ரைட் யுவர் எக்ஸாம் டில் லாஸ்ட் டைம் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடாதீங்க. உங்கள் லாஸ்ட் மினிட் வரையும் எக்ஸாம் வந்து நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷனாக எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நர்வஸ் ஆக வேண்டாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எக்ஸாம் எழுத போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். பாய் பாய்.